எனக்கு மிக அன்பான நண்பு சகோதர சகோதரி, இது வார்த்தை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி நிறுத்துவாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 18:32 சொல்கிறது, நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள், நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பார்ப்போமேயானால் மனிதனுடைய நிழலை போல தொடர்ந்து வருவது ஒரு காரியம் என்ன தெரியுமா? மரணம். எங்கே சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியவே தெரியாது. எப்பொழுது எந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்று தெரியவே தெரியாது. நன்றாய் வேலைக்கு போகிறவர்கள் வரும்பொழுது மரித்த சடலமாய் வீட்டிற்கு வருகிற அநேக காரியங்கள் உண்டு. நன்றாய் வேலை செய்து கொண்டு ராத்திரி நன்றாய் பேசினவர்கள் காலையில் எழும்பாமல் மரித்து போகிறார்கள். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நன்றாய் கவனித்து பாருங்கள். நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். உங்கள் பிரச்சனையில் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். உங்களுடைய வேதனையில் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். உங்களுடைய வியாதியில் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். உங்களுடைய துக்கத்தில் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பிழைக்க வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய நாட்களை நான் எண்ணிட்டு இருக்கேன் பிரதர், எப்போது என் சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் போகும் என்று தெரியாமல் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். உங்களை பிழைக்க வைக்கிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை மீண்டும் உயிரோடு எழுப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. எல்லாவற்றையும் இழந்து போய் இன்னும் நான் உயிரோடு இருந்தும் மரித்த சடலத்தை போல் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அவர் பிழைக்க வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் சாகாமல் பிழைக்க வேண்டுமே ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 18:32 சொல்கிறது, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். எப்பொழுது நமக்கு பிழைப்பு உண்டாகும்னு சொன்னால் மனம் திரும்பும் பொழுது. இன்றைக்கி நம்முடைய இருதயம் பாருங்கள், இன்னும் பெயருக்காக கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு பெயருக்காக சர்ச்சுக்கு போகிற அநேகர் உண்டு. சிலர்லாம் எப்போ தெரியுமா கோயிலுக்கு போவாங்க? கிறிஸ்மஸ் போவாங்க, நியூ இயர் போவாங்க, குட் ஃப்ரைடே போவாங்க, அப்புறம் ஈஸ்டருக்கு போவாங்க, அப்புறம் அவங்க திருமணத்துக்கு போவாங்க. கடைசியாக ஒரு காரியத்தை வருவாங்க. எப்போ தெரியுமா? மரித்து போய் டெட் பாடியாகி பெட்டியை உள்ளே கொண்டு வரும்போது சர்ச்சுக்குள்ளே வருவாங்க. அவங்களாம் யாருன்னா கெஸ்ட்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீ பிழைத்திருக்க வேண்டுமே ஆனால் மனம் திரும்ப வேண்டும். உன்னுடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாய் இருக்கவே கூடாது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் வாயினால் என்னை துதித்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இருதயமோ தூரமாய் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் வெளியில் இருக்கிற ஜனங்க கூட அப்படி தான் நம்மக்கிட்ட பேசுகிறவங்க கூட வெளியே பார்க்கும்போது பயங்கரமாக பேசுவாங்க நம்மளை பற்றி. ஆனால் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கழுவி ஊற்றுவாங்க. எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துவான். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீங்கள் நானும் வாழுகிறோம். ஆனால் தேவனுடைய காரியத்தில் நாம் உத்தமமாக இருக்கும் பொழுது, மனம் திரும்பி கதேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். அவர் பிழைக்க வைக்கிறவர். கலங்காதிருங்கள். உங்கள் ஜீவனை அவர் தப்புவிக்க போதுமானவராய் இருக்கிறார். எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி பாதுகாப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன். அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். தடைகளை நீக்குகிறவர், அற்புதங்களை செய்கிறவர், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதான பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக பிழைக்க வைக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். பிழைப்பே இல்லை, இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை நினைக்கிறவர்களை கர்த்தர் நீர் வாழ வைப்பீராக. இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை நினைக்கிறவர்களை கர்த்தர் நீர் வாழ வைப்பீராக. உடைய கிருபை சூழ்ந்திருக்கட்டும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.